ஐயோ, உடம்புலாம் எரியுதே. சும்மா தானே சொல்லுதளவன்னு நினைச்சேன். உண்மையிலேயே கொண்டு போய் கொளுத்தி விட்டாளுல. இனி அவளுகிட்ட கொஞ்சம் வாயை குறைச்சி பேசணுமா? ஏதோ புண்ணியத்துல அந்த குண்டா இருக்க பிள்ளை வந்ததுனால தப்பிச்சோம். இல்லாட்டி இன்னையோட நமக்கு செத்து 2 நாளா இருக்குமே. உடம்புலாம் எரியுதே. ஏட்டி மாலா, ஃபேனை 12 நம்பர்ல வைட்டி. ஃபேனு ஓடதான் செய்யுதா? அட கடவுளே, நம்ம இப்படி ஒத்தக்கட்டையா இருந்துட்டோமே. இவ்வளவு நாள் நம்ம நல்லா நடமடத்துல நமக்கு ஒண்ணுமே தெரியல. இப்போ ஒரு பிரச்சனை வந்து படுத்திருக்கும் போது ஒரு பச்சை தண்ணி மோந்து தர கூட ஆள் இல்லையே. ஊருக்குள்ளேயும் எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேரு, எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு தான் இருக்கும். பிறகு யாரு நம்மள வந்து பாப்பா? ஒரு தண்ணி மோந்து தர கூட ஆள் இல்லை. இப்பதான் தெரியுது நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு. கடவுளே, இனி ஏன் இப்படி உயிரோட வச்சு சித்திரவதை பண்ற? இனி எடுத்துரு. இந்த கிழவி அழகு கூட இனிய பார்க்க வரல பாரு. உண்மையான நண்பனை ஆபத்துல அறின்னு சொல்லுவாவோ, அது இப்ப உண்மைதான். அவளுக்கு நல்ல கை மருந்து தெரியும். என்னாட்டு ஒரு கை மருந்து செஞ்சு எனக்கு எடுத்துட்டு வரலாம்ல. ஐயோ கடவுளே, இவ்வளவு இப்படி இருக்காளோட. இனிமையாது திருந்தி யாருக்கும் எந்த கெடுதல் பண்ணாம வாழணும். ஏ பாட்டியோ? யாரு? பாட்டியே, நான் தான் மல்லி. ஏன் நீயா? உள்ளவா உள்ளவா. பாட்டியே எந்திரிங்க. கையில் என்னதுமா? பொங்கலா? இந்த நிலமையில நான் பொங்கல் சாப்பிட்ற மாதிரியே இருக்கேன். எனக்கு பொங்கல் வேண்டாமா, இந்த இதில் வச்சுட்டு போ. பாட்டியே, பொங்கல் இல்லை, உடம்புலாம் நெருப்புல பட்டு புண்ணாகி போச்சுமா. வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். ஐயா பாட்டியா, நீங்க கொஞ்சம் எந்திரிங்களா? நான் உங்க புண்ணுக்கு தான் மருந்து கொண்டு வந்திருக்கேன், பார்த்துடுங்க. என்னம்மா சொல்லியா? பாட்டியா, எது கழுறிய? ஒன்றும் இல்லைம்மா. பரவாயில்ல பாட்டியா, இனி உங்க மகளா நினைச்சானா சொல்லுங்க. சொல்லணும்னு விருப்பம் இருந்தால் சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம் பார்த்துடுங்க. வேற ஒன்றும் இல்லைம்மா. இத்தனை நாளாக ஒத்தக்கட்டையாக இருந்தேன், எனக்கு ஒன்றுமே தெரியலை. வீட்டில் சோறு பொங்குண்டியில் ஒரு வேலை இல்லைன்னு சந்தோஷமாக சுற்றிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு நோவுங்கச்சில் இனி பார்க்க ஆளில் பற்றியா, அதை மனசுலாம் வலிக்குது. இந்த அழகு எப்போ பார்த்தாலும் நீ தாண்டி என் உயிர் தோழியும்பா. அவளுக்கு நிறைய கை மருந்து தெரியும். ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து என்னையை பார்க்க வந்தாளா பாரு. என் பொண்ணு அவகிட்ட ஒட்டிக்கிடுமா? இப்போ தான் நம்ம தெரியுது நான் ஒத்தக்கட்டையாக இருந்தது எவ்வளவு தப்புன்னு. ஆமாம், நீ எதுக்கு வந்தாதான் சொல்லுமா. பாட்டியா, நேற்று ஸ்மெயிலியக்கா பண்ணதை நீங்கள் மன்னிக்கணும் பார்த்துடுங்க. நான் யார் மேலேயும் கோவப்படலாமா. இப்போ எனக்கு எல்லாமே புரியுது பார்த்துக்க. என் மேலே தான் தப்பு. நான் அப்படி பண்ணதுனால தானே அவள் அப்படி பண்ணிவிட்டா. நான் வந்து அந்த பொங்கல் சீரை என் வீட்டுக்கு கடத்திருக்கப்படாது. பாட்டி அதெல்லாம் விடுங்க. நேற்று நெருப்பு பட்டதில் கை கால்லாம் கொஞ்சம் புண்ணாயிட்டு பற்றிலா, அதான் உங்களுக்கு மருந்து போடலாமே வந்தேன். என்னம்மா சொல்லியா? ஆமாம் பாட்டியோ, எனக்கும் கொஞ்சம் கை மருந்துலாம் தெரியும் பார்த்துடுங்க. அதான் தீ புண்ணு ஆடுறதுக்கு தேவையான லேகியத்தை அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். நீ எங்கெல்லாம் காட்டினீங்கன்னா நான் கொஞ்சம் போட்டு விடுவேன் பார்த்துடுங்க. உன் காலை கொடுமா, உன் காலை கொடு. நான் உன்டைய மன்னிப்பு கேட்கணும். ஐயா பாட்டியா, உங்கள் வயசுக்கு நீங்கள் என்ன பேசுறிய? வேற ஒன்றும் இல்லைம்மா, உங்களுக்குலாம் நான் எவ்வளவு கெடுதல் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்கிடாம எனக்கு லேகியை கொண்டு வந்திருக்க பத்தியா? பாட்டி, நீங்கள் பண்ணதெல்லாம் மறந்துட்ட மாட்டியா? இப்போ நீங்கள் ஒத்தையில் இருக்கியால, உங்களை பார்க்க ஆள் வேணும்ல பாட்டியா, அதான் நான் வந்தேன். என்ன பெத்த தாயே. ஐயா பாட்டி அழகிய கண்ணை தொடங்க. இம்மா, என் மேலே சத்தியமாக சொல்லுறேன். ஆமாம், இனிமே இந்த ஊருக்குள்ள நான் யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டேன். எந்த ஒரு கெடுதலும் நினைக்க மாட்டேன். இந்த நிமிஷத்துலேருந்து நான் திருந்தி வாழ்கிறேன். பாட்டியா, நீங்கள் இப்படி மனசு மாறினதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அன்னைக்கு நீங்கள் மட்டும் வந்து காப்பாற்றலைண்ணா இன்னைக்கு இனி உயிரோடையே பார்த்துருக்க முடியாது. பாட்டியா, மறுபடியும் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க பாட்டியா. உண்மையே தானம்மா சொன்னேன். பாட்டி, நீங்கள் அழகிய, நீங்கள் எப்பயும் சிரிச்ச மூஞ்சோட இருந்தால் தானே உங்களுக்கு அழகு. எப்படிம்மா என்னை இப்படி ஒத்தக்கட்டையா விட்டுட்டு போயிட்டாரே, அதை நினச்சிதான் ஒரே அழுகையா வருது. இப்படி உடம்புக்கு சரியில்லாமல் கிடக்கிற ஒரு பச்சை தண்ணி மோந்து தர ஆள் இல்லையம்மா. பாட்டியே, அதான் நான் வந்திருக்கேன்ல, உங்களுக்கு இப்போ என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து கொண்டு தரேன். ஒன்றும் வேண்டாம்மா. சரிங்க பாட்டியோ, கை காலெல்லாம் காட்டுதே, உங்களுக்கு மருந்து போட்டு விடுதேன். 2-3 நாள் தொடர்ந்து போட்டால் 6 தடுங்க. உங்களுக்கு எப்படி போட முடியும்? கையெல்லாம் புண்ணாக இருக்குல்ல, அதனால டெய்லி நானே வந்து போட்டு விடுறேன் பாட்டி. சரிம்மா, உனக்கு புண்ணியமாக போகும். கையை கட்டுங்க பாட்டியோ. ஏக்கா, விடிஞ்சா பொங்கல், அவரவர் வீட்டில் பொங்கல் விட்டுட்டு வருவியல்லா? ஏட்டி, யார் வீட்டிலலாம் சீக்கிரம் பொங்கல் விடுதியலோ அடுத்தடுத்த வீட்டுக்கு வந்துருங்கட்டி. ஏக்கா, நீங்கள் காலையில் பொங்கல் விடுவீங்களா இல்லை மாலை பொங்கல் விடுவீங்களாக்கா? ஏட்டி, நாங்கள் காலையிலே விட்டுறோம் டீ. கரெக்டாக சூரியன் வரும்போது பொங்கல் பொங்குற மாதிரி விடுவோம். எல்லார் வீட்லேயும் அப்போ அப்படி தான் விடுவோம். பிறகு என்னன்னு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு வர்றது அதானே. ஆனால் எல்லாரும் சேர்ந்து பொங்கல் விட்டா தானே நல்லாயிருக்கும். ஏட்டி, அப்போ ஒன்று பண்ணுவோம், எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் வீட்டில் பொங்கல் விடுவோமா? அது எப்படிக்க? இப்போ உங்கள் வீட்டில் பொங்கல் விட்டா அப்போ எங்கள் வீட்லேயும் பொங்கல் விடணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும்ல. என் வீட்டில் பொங்கல் விட்டா இப்போ உங்கள் வீட்டில் பொங்கல் விடணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஆமாண்ணே. ஏட்டி, அப்போ என்னட்டி பண்ணுறது? இக்கா, அப்போ எல்லாரும் சேர்ந்து உங்கள் வீட்டில் பொங்கல் விடுவோம். ரெண்டாவது எல்லாரும் சேர்ந்து உங்கள் வீட்டில் பொங்கல் விடுவோம். இது சரி வராதுப்பா. உங்களுக்காக சூரியன் வந்துட்டு போகுமா என்ன? அதானே, இவ புஷ்பா சொல்கிறதும் சரிதான். எல்லாரும் மொத்தமாக ஒரு இடத்துலையும் இருக்க முடியாது.
வேற வழி இல்ல. அப்ப எல்லாரும் அவிய குடும்பத்தோட சேர்ந்து பொங்கலை விடுங்க. ஆமாட்டி, பிறகு நம்ம மட்டும் எல்லாரும் சேர்ந்து விட்டா நம்ம புரியன்மார்கள் வரமாட்டாவோ, பிள்ளைகள்மார்கள் வராது. அதனால அவரவர் வீட்டில் அவரவர் பொங்கல் விடுங்கன்னட்டி. சரிக்கா, அப்போ பொங்கல் விட்டுட்டு எல்லாரும் சாயந்தரம் 4 மணிக்கெலாம் ஒன்று கூடிடுவோம். ஏம்டி? வருஷம் நம்ம ஊரில் விளையாட்டு போட்டி இப்போ உள்ளக்க. ஆமாண்ணே. ஏட்டி நீ சொல்ல போய் தானே ஞாபகம் வருது. ஏ அம்மா, போன வருஷம் அந்த பானை உடைக்கச்சுல கம்பத்துக்கிட்டு பயிலுவ மண்டையிலே போட்டானுவ பாரு, மறக்க முடியுமா? என்ன சொல்லுது எல்லாரும்? விளையாட்டு போட்டியா? ஆமாட்டி புஷ்பா, வருஷம் எங்கள் ஊரில் பொங்கல் அன்னைக்கு விளையாட்டு போட்டி வைப்பாவ. ஏட்டி புஷ்பா, ஆமாட்டி, சின்ன பிள்ளையிலேருந்து கிளவி வரைக்கும் எல்லாரும் அந்த போட்டியில் சேர்ந்துக்கிடலாம். நல்லா இருக்கும் தெரியுமா? நல்லா களை கட்டி இருக்கும். ஆனால் என்ன, ப்ரைஸு தான் உருப்படியாக ஒன்றும் தரமாட்டாரு அந்த ஊர் தலைவர். ஆமா, இத்து போன குடம், நசுங்கி போன பாத்திரம், டிஃபன் பாத்திரம், அப்புறம் என்னது சும்மா ஏதோ வேலைக்காவாத பொருட்கள்லாம் தான் தருவானுவோ. ஆனால் காசு மட்டும் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபான்னு வாங்கிக்கிடுவானுவோ. ஆண்டி என்ன சொல்கிறீங்க? நான் இப்போ தான் முறையாக கேள்விப்படுறேன். ஏன்டி, நீ இருந்த இடத்துலலாம் பொங்கலுக்கு விளையாட்டு போட்டி வைக்க முடியாவளோ? ஐயோ ஆண்டி, நான் இருந்தது சிட்டியில் ஒரு கோயிலுக்கு விசேஷம் கூட நடக்காது. அப்புறம் எப்படி இந்த மாதிரி விளையாட்டு போட்டிங்கெல்லாம் வைப்பாங்க? நீங்களாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. ஏட்டி புஷ்பா, அந்த ஊசியில் நூல் கொறுத்தல், அப்புறம் பாட்டிலில் தண்ணி நிரப்புறது, சிப்பிங் போட்டி, அப்புறம் வட்டத்துக்குள்ளே கல்லை வச்சு கல் எடுக்கிறது, அப்புறம் மியூசிக்கல் ஸ்டோனு, சேரில் உட்கார்றது, இந்த மாதிரி நிறைய போட்டி. எப்போ ஓட்டி? ஆண்டி நானும் வரலாமா? ஏட்டி வா, உடனே வரக்கூடாதுன்னு யார் சொன்னா? எல்லாரும் எல்லா போட்டிலையும் சேரலாம். இக்கா, அதனால எல்லாரும் காலையிலேயே நல்லா பொங்கல்லாம் விட்டு இந்த சேலைகளெல்லாம் மாற்றிட்டு நல்லா சுடிதார் பேண்ட்டு போட்டுவாங்கக்கா. அப்போ தான் நல்லா காலை கிளப்பிட்டு ஓட்ட போட்டியிலலாம் ஓட முடியும். இந்த வாட்டி எல்லா போட்டிலையும் சேரணுட்டி. இக்கா, அந்த பயிலுவேன் காசு பிரிக்க வருவோம் பற்றியலக்கா. அப்போ என்னென்ன போட்டி இருக்குன்னு கேட்டுக்கிடுங்க. கேட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம்ல. அதுவும் சரிதான்டி, ஒரு 50 ரூபா கூட கொடுத்தோம்னா என்னென்ன போட்டி இருக்குன்னு சொல்லிவிடுவானுவோ. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் தயாராகி போயிடலாம். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏட்டி பிறகு இந்த கோலை போட்டி, பிறகு என்னது தலையணை கடத்தல், அந்த மாதிரி நிறைய இருக்குட்டி, சொல்லவே முடியாது. ராத்திரி 11 மணி 12 மணி வரை போட்டி நடக்கணும்னா பார்த்துக்கையா. ஆண்டி இந்த நடன போட்டிலாம் வைப்பாவளா? ஆமாம் சொல்ல மறந்துட்டேன் பத்தியா. கடைசி போட்டி அதுதான் டி. நல்லா சுற்றி மக்கள்லாம் உட்காந்துருப்பாவோ, நடுவில் டான்ஸ் ஆடணும் பார்த்துக்க. யார் நல்லா டான்ஸ் ஆடுறாவளோ அவளுக்கு பரிசு. ஆண்டி அப்போ அதில் நான் கலந்துக்கிடுவேன். எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஏட்டி புஷ்பா, அதில் மட்டும் இல்லட்டி, வைக்கிற எல்லா போட்டிலையும் கலந்துக்க. சரிங்க ஆண்டி. ஆமாம் நம்மளாம் இங்கே இருக்கோம். மல்லிக்குட்டி எங்கே போனா? ஏட்டி அவன் இன்னும் வரலையோ? கோலை போட்டிக்கெலாம் என்னென்ன கலர் போட்டால் ஜெயிக்கலான்னு அவளுக்கு தான் தெரியும். அதுக்கு முதல்ல கேட்டு வச்சுக்கிடணும் பார்த்துக்க. வரலையவா? வந்தாவ. வந்தாளா? அப்போ ஆளை காணோம், எங்கட்டி போனா? அதான் நீங்கள் நேற்று ஒரு காரியம் பண்ணியலே, நெருப்பு கொளுத்தி போட்டியே. பாவம் வந்து பாட்டி கை காலெலாம் வெந்து கிடக்கு, அவளுக்கு மருந்து போட தான் போயிருக்காவ. ஏட்டி மல்லிக்குட்டிக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? யாரை கேட்டு போனா? சும்மா இருங்கக்கா, நேற்று நீங்கள் பண்ண காரியத்தாலே எல்லாரும் ஜெயிலுக்குள்ளே போக பார்த்தோம். ஏட்டி கிறுக்குவடா, என்னையை தான் நீங்கள் பிடிச்சிருந்தீல, அப்புறம் நான் என்ன திட்டி பண்ணதாண்டா இருக்கு. அப்புறம் பின்னாடி 4 பொரி உண்டை தின்னுட்டு முழுங்கின மாதிரி இருக்கு. அப்புறம் அவதான். ஆமாம் புஷ்பா தான் போட்டா. ஆண்டி நல்லா யோசிச்சு பாருங்க, நான் உங்க கையில தந்தேன், நீங்க ரங்க ஆண்டி கையில கொடுத்தீங்க. அப்ப போட்டது யாரு? எக்க நீங்க தக்க கொளுத்தி விட்டீங்க. ஏட்டி அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் என் மடியில வந்து கை வைக்கியோ? நான் எங்க கை வச்சேன்? உண்மை எதனை சொன்னேன். சூடு தாங்க முடியாம நீங்க தானக்க கொளுத்திட்டியே. ரங்கக்க, உங்களை ஆக மொத்தம் தொண்டை வரைக்கும் சோறு போட்டு கூட்டு பண்ணதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி விட்டி. என்ன ஏட்டி அப்படி ஒன்றும் இல்லை. புஷ்பா வந்து ராசத்தி கையில் கொடுத்துட்டாளா, அவள் வந்து ஐயோ சுடுதுன்னு கத்துனா. அது என்ன நீ சுடுதுன்ட்டு நான் வாங்கி பார்த்தா எனக்கும் சுட்டு போச்சு. அப்படி தூக்கிட்டு எரிஞ்சோம்ல, அது அந்த பழைய துணியிலலாம் பட்டு எரிஞ்சு போச்சு பார்த்துக்க. அடியில் கிளவி இருந்திருக்கு, அதை நாங்கள் பார்க்கல. இது எப்படியோ, ஆனால் போகி பண்டிகை நல்லா போச்சு. ஏட்டி இப்போ மல்லிக்குட்டி மருந்து போட போயிருக்கால, யாரை கேட்டு போனா? அந்த கிளவி பாவம் தான், இருந்தாலும் பாவம்னு சொல்லக்கூடாது. ஆமாம், அதான் மனசு தாங்காமல் மல்லியக்க போயிருக்காவோ. ஆமாம், அவளுக்கு தான் சின்னதாக ஒன்றுனாலும் உடனே மனசு தாங்காது, இலகுன மனசு. அதனால அதை மருந்து போட போயிருப்பா. சரி வரட்டு.